அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் நண்பன் செல்வகுமார் விஜயகுமார். ரொம்ப நாள் ஆச்சு இந்த மாதிரியான ஒரு லாங் வீடியோ போட்டுட்டு ஷார்ட்ஸ்லேயே ஃபோக்கஸ் பண்ண லாங் வீடியோ போட முடியல. அப்போ நான் லாங் வீடியோ இந்த டைம் போகிறேன்னா ஜஸ்ட் இமேஜின் எந்த லெவலுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயங்கிறத இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கு போக இம்பார்ட்டன்ட் ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ந்து பாருங்கள். அப்போ தான் நான் என்ன சொல்ல வரேங்கிற கண்டென்ட் புரியும். கம்மிங் டு த பாயிண்ட் என்னன்னா, ஒரு வாரத்துக்கு பேக் டெல்லி போலீஸ் ஒரு அறிக்கை விட்டுருக்காங்க. என்னன்னு பார்த்தோம்னா 1.8 லட்சம் குழந்தைகள் கடந்த 10 வருஷத்துல 2015 2025 வரைக்கும் காணாம போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிக்கை விட்டுருக்காங்க. அது அறிக்கை விட்டுட்டு அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 2 ஸ்ப்ளிட்டாக பண்ணுறோம், ட்ரேஸ்ட் அண்ட் அன்ட்ரேஸ்ட்னு சொல்லிட்டு. ட்ரேஸ் பண்ணுவாங்கன்னா ட்ரேஸ் பண்ணி நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம் குழந்தைகளில். அன்ட்ரேஸ்ட்னா இவங்க என்ன ஆனாங்கன்னே எங்களுக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு. அன்ட்ரேஸ்டில் பார்த்தோம்னா ஆல்மோஸ்ட் ஒரு 50,000 குழந்தைகள் கிட்டே எங்களால் கண்டுபிடிக்கவே முடியல, அவங்க எங்கே போனாங்கன்னே தெரில. ஆனால் 1.3 லட்சம் குழந்தைகளை எங்களால் திரும்ப கண்டுபிடிக்க முடிஞ்சது. அவங்கள சேஃபாக அவங்க பேரண்ட்ஸ் கார்டியன்ஸ்கிட்ட நாங்கள் ஒப்படைச்சிட்டோம். ஆனால் அந்த 50,000 குழந்தைகள் எங்கே போனாங்க, என்ன பண்ணாங்க எதுவுமே எங்களுக்கு தெரியல அப்படின்னு போலீஸ் சொல்லியிருக்காங்க. இதுல பார்த்தோம்னா பசங்களை விட பொண்ணுங்க தான் அதிகமாக காணாம போயிருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா 96,000 கிட்ட பெண் குழந்தைகள் காணாம போயிருக்காங்க, 86,000 கிட்ட ஆண் குழந்தைகள் காணாம போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எப்படியோ ட்ரேஸ் அவுட் பண்ணி 1.3 லட்சம் குழந்தைகளை நாங்கள் கொண்டுட்டு வந்துட்டோம். ஆனால் 50,000 குழந்தைகளை எங்களால் கொண்டுட்டு வர முடியல அப்படின்னு சொல்லிட்டு 10 வருஷத்துக்கு அப்புறம் இப்போ டெல்லியிலேருந்து ஒரு அறிக்கை விட்டுருக்காங்க போலீஸ் சார்பில் இருந்து. டெல்லியில் மட்டும் இது நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க, டெல்லியில் மட்டும்தான் இது. அப்போ நம்ம இந்தியாவில் எவ்வளோ ஸ்டேட் இருக்குது, எவ்வளோ டிஸ்ட்ரிக்ட் இருக்குது, எவ்வளோ சிட்டிஸ் இருக்குது, எவ்வளோ குழந்தைகள் இருக்காங்க, ஒவ்வொரு வருஷமும் எவ்வளோ குழந்தைகள் பிறந்துட்டு இருக்காங்க, எவ்வளோ பேர் காணாமல் போகிறாங்க. இதெல்லாம் அஃபிஷியலாக சொல்கிறாங்க. அப்போ அன்அஃபிஷியலாக போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணாமல் எவ்வளோ பேரண்ட்ஸ் இருப்பாங்க. அவங்கெல்லாம் என்ன ஆகும், அந்த குழந்தைகளோட நிலைமை என்ன ஆகும்? தெருவில் பிச்சை எடுக்க விடுவாங்களா, இல்லை அவங்கள ஆர்கன்ஸ்க்காக அவங்கள கடத்தி ஆர்கனுக்கு வெட்டி எடுத்து அதை யூஸ் பண்ணி அவங்கள சாவடிச்சிருவாங்களா, இல்லை என்னதான் ஆகும்? இல்லை வெளிநாட்டுக்கு அவங்கள வேலை பேசி விற்பாங்களா? இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் ஸ்டில் எல்லாருக்குமே மைண்ட்ல ஓடிட்டே தான் இருக்கு. இதுக்கு கண்டிப்பான முறையில் கவர்மெண்ட்ல இருந்து ஒரு ஆக்ஷன் எடுத்தே ஆகணும். நம்ம டிவிலெலாம் பார்த்துருப்போம், மூவிஸ்லாம் பார்த்துருப்போம், இந்த மாதிரி குழந்தைகள் வச்சு வியாபாரம் பண்ணுறாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. இதெல்லாம் சும்மா ஒரு ஃபிக்ஷனல் ஸ்டோரிஸ், கட்டுக்கதை தான். இதெல்லாம் நிஜத்தில் நடக்குமான்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பான முறையில் நிஜத்தில் இப்படி இருக்கிறதுனால தான் அப்படி ஒரு விஷயங்கள் படமாகவும் நமக்கு அவேர்னஸ் கொடுக்குறக்காக சில படங்களும் இருக்குது. ஸோ இதெல்லாம் மைண்டில் வச்சுட்டு கண்டிப்பாக கவர்மெண்ட்லேருந்து ஒரு ஆக்ஷன் எடுத்தே ஆகணுங்கிறது தான் என்னோட விஷயம். ஏன்னா ஒவ்வொரு வருஷமும் இவ்வளோ குழந்தைகள் காணாமல் போகுதுன்னா இட்ஸ் நாட் ஃபேர். அப்போ நம்ம கவர்மெண்ட்டுக்கு நம்ம என்ன ட்ரஸ்ட் பண்ணுறோம்? நமக்கு என்ன சேஃப் இருக்குது இங்கே நம்ம இந்தியாவிலே? அப்போ என்ன சேஃப் இருக்கு? ஒன்றுமே இல்லையே. நமக்கு பாதுகாப்புங்கிற ஒரு விஷயமே இல்லையே. சின்ன குழந்தைகளை கடத்திட்டு போய் என்ன பண்ணுறாங்க? அப்படி வியாபாரம் பண்ணி சம்பாதிச்சு உடல்ல ஒட்டணுமா? ரொம்ப மோசமான விஷயமா இருக்கு. இதை டெல்லியிலேருந்து போலீஸ் அவங்க விடும்போது நான் 1.8 லட்சம் குழந்தைகள்னா அது சும்மா தான் ஏதோ சொல்றாங்க போல அப்படிங்கிற மாதிரி. அப்புறம் நியூஸ்ல போய் பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது இட்ஸ் ஆல் ட்ரூ, எல்லாமே உண்மை. அந்த இடத்துல மட்டுமே 1.8 லட்சம் குழந்தைகளில் காணாம போய் 50,000 பேரை மீட்க முடியலன்னு சொல்றாங்க. அப்போ ஓவரால் இந்தியாவில் எவ்வளோ பேர் இருக்காங்க என்னால் அதை இமேஜின் பண்ண. நம்ம இருக்கிறது ஒரு சின்ன புள்ளி. அப்போ இந்தியா எவ்வளோ பெரிய இடம், அதில் எவ்வளோ குழந்தைகள் காணாம போயிருப்பாங்க, அவங்களாம் என்ன ஆகிட்டு இருப்பாங்கன்னு நினைக்கும் போதே ரொம்பவே கஷ்டமா இருக்கு. இதுக்கு கவர்மெண்ட்லேருந்து கண்டிப்பான முறையில் ஒரு ஆக்ஷன் எடுத்தே ஆகணும். இதோட ஒப்பீனியன் என்னங்கிறத மறக்காம கீழே கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அண்ட் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பாக ஷேர் பண்ணீங்கன்னா இப்பெல்லாம் ஒரு விஷயம் இருக்கு அப்படிங்கிறதாவது அவங்களுக்கு தெரிய வரும். எல்லாரும் மூவி கிளாமர் அது இதுன்னு எல்லாம் அப்படியே மைண்ட்ல ஸ்விட்ச் அவுட் ஆகி போயிட்டே இருக்கும். அட்லீஸ்ட் இப்படி ஒரு விஷயம் இருக்குங்கிறத தெரியணும். ஸோ ப்ளீஸ் டு ஷேர்.